இன்னைக்கு தளபதி அவர்கள் இந்த கூட்டத்துடைய நோக்கத்தை போட்டிருக்காங்க. என்ன நோக்கம் என்று கேட்டால் ஒரு 3 செய்திகள். ஒன்று, இந்தியை நம் மீது திணிக்கிறார்கள், திணிக்கக்கூடாது என்பதற்காக. ஏன் திணிக்கிறார்கள்? வந்தாலும் திணிப்பார்கள். இதை 1938 இந்தி திணித்தார்கள். பெரியாரும் அண்ணாவும் சேர்ந்து போராட்டம் நடத்தினார்கள், இந்தியை வாபஸ் வாங்கி கொண்டார்கள். அடுத்து மறுபடியும் 65 கொண்டு வந்தார்கள். அன்றைக்கு நாங்கள் எல்லாம் மாணவர்கள் போராடினோம், பல பேர் செத்தார்கள். இதே கருணாம்பட்டி துப்பாக்கி சூடு நடந்தது. ஆரணியில் பார்வதி என்ற பெண், 12 வயது பெண், குழாய் பிடிக்கிற பொழுது தலையை சுட்டுக் கொண்டார்கள். ஆனால் அப்பொழுதும் நம்முடைய வேகத்தை பார்த்து வாபஸ் வாங்கி கொண்டார்கள். ஆனால் இப்பொழுது மத்திய சர்க்கார் எண்ணினார். அப்பொழுது பெரியார் இருந்தார், அண்ணா இருந்தார். முதல் முறை வாபஸ் வாங்கிவிட்டோம். 2வது முறை கருணாநிதி இருந்தார், வாபஸ் வாங்கிக்கிறோம். ஆனால் இப்பொழுது அவருடைய மகன் சின்ன பையன் இருக்கிறான். இவன் இருக்கிற பொழுது திணித்து பார்ப்போம் என்ன சொல்லுகிறான். அவர்களாவது மரியாதையாக பேசினார்கள். திமுக வரலாற்றில், தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே ஒரு மத்திய மந்திரியை பார்த்து நான் அடக்கத்தோடு பேசுறான் என்று சொன்ன ஒரே ஆண்மகன் கலைஞருடைய திருமகன் தளபதி தான்.